எங்கள் அம்மாவுக்கு ஒரு சிலை, என் அக்காவுக்கு ஒரு கோயில், என் தம்பிக்கு ஒரு தீபம், எல்லாத்தையும் அரசியல் மேல அவனுக்கு ஆசையும் இல்லை. அது என்னன்னா காசும் கொடுக்கணும், காசும் கொடுக்கணும், காசும் கொடுக்கணும். உங்ககிட்ட நான் வணக்கமும் பண்ணோம், எனக்கு ஓட்டு போடணும்னு கேட்டேன். எனக்கு இது தேவையா? இதுதான் எங்க அம்மா பத்தாயிரம். சிறு பிள்ளைகள் உங்கள் அனைவருக்கும் இந்த பகல் வேளையிலே தீபம் கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொண்டு நம்முடைய அழைப்பை ஏற்று விநாயகர் சதுர்த்தி சிறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு தளபதி எஸ் ராஜேந்திரன், MA LLB, சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட், பிரசிடென்ட், ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா அவர்கள் இன்று பல இடங்களிலே அவர்களுக்கு நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. நான் முதலில் கேஞ்சி பிளாக்கு வந்து அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செல்கிறேன் என்று வந்திருக்கின்றார்கள். அவர்களை வட்டாரத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். கேஞ்சஸ் பிளாக்கில் நம்முடைய வட்டார வாலிபர்கள் அருமை தம்பி பிரேம், கிரண் மற்ற பேருங்களெல்லாம் சொல்றதுக்கு இப்போ டைம் இல்லை. ஒருத்தர் பேர் விட்டு ஒருத்தர் விட்டுட்டா கூட அது தப்பா தெரியும். ஆகினால வட்டார வாலிபர்கள் அனைவரும் மிகவும் ஒற்றுமையாக இருந்து 3 நாட்களாக மிகவும் சிறப்பான முறையில்
இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறார்கள். 3 நாளுக்கும் சிறப்பான அன்னதானம். சாப்பிட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போறாங்க. மீதி கூட அப்படி பார்த்தா தேக்ஸில் அப்படியே மீதி ஆயிட்டு சாப்பாடு. அந்த மாதிரி அன்னதானம் வந்து சிறப்பான முறையில் நடைபெற்றது. கே பிளாக்கை சார்ந்த மகளிர் குழு நம்ம விநாயகர் என்னென்ன சாப்பிடுவாரு அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணி நேற்று எல்லாருக்கும் வட்டார வாசிகளுக்கு கொடுத்தார்கள். அதே போல இன்று தென்பிளாக்கை சேர்ந்த வட்டார மகளிர் அணி வந்து அவர் என்னென்ன சாப்பிட்றாரு அதெல்லாம் வச்சு இப்போ வழங்க இருக்கிறார்கள். அதே போல் இன்று காலை உணவு வந்து டிஃபன் இட்லி பொங்கல் இந்த மாதிரி நம்ம வட்டாரத்தில் அந்த சூரிய அவர்களுடைய குடும்பம் சிறப்பாக செய்தது. நேற்று KS நடராஜன் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த திருவாளர் சுப்பிரமணி அவருடைய குடும்பம் வந்து சிறப்பான முறையில் அன்னதானம் நடைபெற்றது. இந்த விழாவுக்கு மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்த வட்டார வாலிபர்கள் அவர்களை நான் பாராட்டுகிறேன். எந்த ஒரு சின்ன சச்சரவு இல்லாமல் தலைவர் அவர் போய் கூடும்போது என்ன சொன்னார்னா என்னான்னு கேட்டார். சார் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு வரணும்னு சொன்னோம். அவர் முதல் வார்த்தை என்ன சொன்னார்னா எந்த சண்டை சச்சரவு இல்லாத சந்தோஷமாக அந்த விழாவை கொண்டாடணும். அவர் முதல்ல சொல்கிற அட்வைஸ் வந்து இதுதான். காரணம் என்னன்னா வாலிபர்கள் வந்து வேற வழியில் வேற திசைக்கு செல்லக்கூடாது. அவங்களாம் நீங்கள் ஒற்றுமையாக இருந்து சண்டை சச்சரவு இல்லாத நிகழ்ச்சி செய்யணும். முதல் வார்த்தை தான் சொன்னார். நம்ம 10 வாலிபர்கள் வந்தார். நம்ம அவங்களை இன்வைட் பண்ணும்போது தலைவர் அதே தான் சொன்னார். அதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அதே போல் நம்முடைய வட்டார மாரியம்மன் கோவிலுக்கு வரும் பொழுது இந்த ரோடை வந்து இமீடியட்டாக 10 நாளில் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னார். இதுக்கு முன்னே இருந்த AW மஞ்சுநாத் என்பவர்கள் அடிக்கடி பேசின்னு இருப்பார். நான் போகும்போதெல்லாம் சொல்லுவேன். நான் AWக்கு சொல்கிறேன். AWக்கு எத்தனை முறை பேசியிருக்கிறேன் இந்த ரோடு பற்றி. AW வந்து இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாரு. அஃபிஷியலாக டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டதுனால கங்காதரன் ஒரு AW வந்திருக்கிறாரு. இந்த டிரான்ஸ்ஃபர் விஷயத்தில் இந்த கொஞ்சம் ரோடு கொஞ்சம் தாமதமாகிட்டு அந்த சரியாக ஃபாலோ பண்ண முடியாது போயிடுச்சு. அப்போ கூட அந்த பூர்ணிமா இன்ஜினியர் ஒருத்தருந்தாங்க. கலர் போய் கேட்கும்போது நான் போய் ஃபோன் பண்ணுறேன். பூர்ணிமா இருக்கிறாங்க இன்ஜினியர், அவர் போய் பாருணும். அவர் போய் பார்க்கும்போது அவங்ககிட்ட ஃபோனு பேசிட்டு தலைவர்கிட்ட கொடுத்தாங்க. அந்த அம்மாவை தலைவர்கிட்ட பேசினாங்க. தலைவர் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. இந்த டிரான்ஸ்ஃபர் விஷயத்தில் ஒரு மாதம் இது கொஞ்சம் குளறுபடி ஆயிடுச்சு. ஆகினால இமீடியட்டாக அந்த ரோடை வந்து போட்டு கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக வந்துருக்கு. இந்த நேரத்தில் நான் தான் சொல்ல முடியும். நான் தான் இருந்து அங்கே போய் இன்ஜினியரை பாரு, AW பாரு, அந்த அம்மாவை பாருங்க. நான் அடிக்கடி போயிட்டு அவருக்கு ரிப்போர்ட் கொடுப்பேன். அவரும் அவங்ககிட்ட எல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஆகவே இந்த நேரத்தில் அவருக்கு இந்த வட்டாரத்தின் சார்பாக நன்றி வணக்கத்தை தெளிவுபடுத்திக் கொண்டு சிறப்பான முறையில் நம்ம விநாயகருக்கு எல்லாம் என்னென்ன சாப்பிடுவாரோ அவருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வந்து தாய்மார்கள் அவங்கவுங்க ஒரு பொறுப்பு எடுத்துருங்க. ரொம்ப இப்பொழுது பூஜையானது ஆரம்பிக்க இருக்கிறது. பூஜை ஆயிட்ட பிறகு தலைவர் அவர்கள் ஒரு 2 நிமிஷம் நான் பேசுவார். வெளியேற்றுக்கு போகிறது தான் இருக்கிறதுனால இப்பொழுது பூஜையானது ஆரம்பிக்கப்படும். கட்டுறாங்கடா, ஷூ கட்டுறாங்கடா. சாந்தி எடுங்கப்பா ஃபர்ஸ்ட், அப்புறம் சண்டை போடும். இந்த அப்புறம் போட்டுருங்க. பிரசிடென்ட் 2 நிமிஷம் பேசுவோம். திருவாளர் S. ராஜேந்திரன் MA LLB சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் அவர்களை என் வட்டத்தின் சார்பாக மனமார்ந்த வருக வருக என்று வரவேற்கிறோம். என் பிள்ளைங்க படிச்சுக்கிறாங்க.
செல்வம் ஒய்ஃப் சொன்னாங்க, அவர் பிஇ படிச்சுக்கிறாரு போட்டு கொடுத்தாங்க. படிச்சுக்கிறது தானே அறிவுன்றது வந்து அண்ணல் அம்பேத்கர் கொடுத்தது. உலகத்திலே அறிவாளியா அண்ணல் அம்பேத்கர். அவரையே நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம நடத்தையில சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் நடந்து வந்து பார்க்கும்போதும் என் கையை பிடிச்சிருக்கும் 2 குழந்தைங்க உன் கை கொடுறா உன் கை கொடுறாரு. ஏன்னா அவன் வாழணும், அவன் என்ன மாதிரி உணரணும், அம்பேத்கர் மாதிரி வளரணும், அதுக்கு நான் அவன் கையை பிடிச்சேன். வேற யாரும் கையை பிடிக்கல. அப்புறம் அந்த அம்மா வந்தாக்கா பார்த்தாயே அது அந்த அம்மா கையை பிடிச்சேன். நீங்க எல்லாருமே என் தாய். நான் வேற வார்த்தை சொல்ல விரும்பல, எனக்கு வலிக்குது ரொம்ப. நான் ஒரு லேபர் சொன்னதான் இன்னும் எங்கள் அப்பா உயிரோடு தான் இருக்கிறாரு. வெறுப்பாக போயிடுச்சு மாதிரி. நீங்கள் வாழணும், என் உயிர் இருந்தாக்கா உங்களை அது வரைக்கும் நான் ஃபைட் பண்ணுறேன். கவுன்சிலர் நிற்கணும், அதுக்காக நான் பேசணும். ஒரே ஒரு தாய்மார் நான் கெட்டவன்னு சொல்ல முடியுமா? துளசியம்மா வா, என்னை கெட்டவனே யாராவது சொல்ல முடியுமா? ஒரு தாய்மார் இந்த அன்பு காமிச்சு செருப்படி பட்டுக்கிறேன். அரட்டை உருக்கி அயோக்கிய பியூசி வரைக்கும் பாஸ் பண்ணுறான்ட்டு புது மைக்கு இந்த கேஜெட்டில் முத எங்கள் அம்மா தான் நடக்கும். என்னை சென்னைக்கு அனுப்பி ஏன் படிக்க வச்சேன்னா, நான் கெட்டு குட்டி செய்கிறேன்றதுக்காக எங்களை என்ன லைன்லேருந்து நதிட்டு ஊற்றிக்கணும். ஆபரேஷன் பண்ணுறேன். அவன் வாய்ப்பு சொல்லியிருக்கேன். அங்கே இருக்கிற பிராமணிகள்லாம் எங்கள் அம்மா ரொம்ப, எங்கள் அம்மா யாருன்னு யாருக்குமே தெரியாது சரியா. அதான் எங்கள் அம்மா மனசுலேயே வச்சுருந்தேன். அடிச்சடியில் அந்த ஊர் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். என்ன செல்வம் அந்த சுத்தி யாருக்கு வேணும் எடுத்துக்கோ. என் கடைசி தங்கச்சி கூட அதான் சொன்னேன், எழுதி கொடுத்துரு ஏழைங்க ஆசுபமாக வை. உன் பிள்ளை ஐபிஎஸ் படிக்க வைக்கணும், அவனுக்கு தேவைப்பட்ட சொத்து கொடுக்குறேன். ஏன் நான் வந்து அந்த ஜனங்கிட்ட காசு கொடுக்கணும்? உங்ககிட்ட கொடுத்து உன் காலில் விழுந்து நான் ஓட்டு வாங்குறது எதுக்கு? ஜூதாடுற மாதிரி மாதிரி ஜூதாடுறவன் 10 ரூபா போட்டால் 100 ரூபா வரும்னு நினைக்குவான். 1000 ரூபாய் போட்டால் 2000 ரூபாய் வரைக்கும் கடைசியில் எல்லாமே போய் பிச்சுக்காரன் நினைக்குவான். அதுதான் அரசியல். அரசியலில் செலவு பண்ணுறவன் பணக்காரன் ஆகணுன்றதுக்காக 4 முறை தோக்கச்சிக்கிட்டாங்க. நான் ஏழையா ஆகுது, பிச்சுக்காரன் ஆகுது. ஏன் சத்தியம் தோக்கலாம், தர்மம் தோக்கக்கூடாது. தர்மன்றது தான் என் தாய். சத்தியன்றது தங்கவயல் மக்கள். நீ தோக்கலாம், நான் தோக்க மாட்டேன். யாருக்கிட்டையோ கொடுத்துட்டு ஊர் நல்லா இல்லை, யாரை கேரு தொழிலாளிகள்லாம் 50 கோடிக்கு வெயிட் பண்ணுக்கிறாங்க. டேய், நான் எம்எல்ஏ இருக்கும்போது புஷ்புல் ட்ரெயின் பங்காருபாட்டுக்கு மேலே வரல. அப்போ கேச் முனியப்பா ரயில்வே மினிஸ்டர். ஒவ்வொரு வாலிபும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் 94 வரும்போது நீங்கள் குழந்தைங்களா இருக்குங்களா எனக்கு செல்லம். அன்னைக்கு நான் சேலஞ்ச் பண்ணி ரயில்வே மினிஸ்டர்கிட்ட மாறி கொடுத்த வரைக்கும் கொண்டாந்தவன் நான். ஞாபகம் பண்ணி வைக்கிறேன். அந்த ட்ரெயினில் உட்காந்துக்கினே எனக்கு காமன் நல்லா யோசனை. இதில் தாய்மார் நான் கோபமாக பேசலாம், பட் தர்மமாக பேசுவேன். உங்கள் மேலே எனக்கு என்ன இவ்வளோ கோபம்? நீ ஓய்ச்சா தான் சாப்பாடு. குடிக்கிறவ அவன் வரைக்கும் தான் சாப்பிடும். புகை பிடிக்கிறவ லங்ஸில் ப்ராப்ளம்னா அவன் வரைக்கும் தான் சாப்பிடும். கஞ்சா பிடிக்கிறவ அவன் வரைக்கும் தான் சாப்பிடுவான். ஆனால் கடன் வாங்கினா குடும்பமே சாப்பிடும். நீ கடன் வாங்கினா குடும்பமே சாப்பிடும். பேப்பரில் படிக்கிறீங்கல்ல, தினமும் பத்திரிக்கை படிக்கணும், செய்திகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓட்டு திருடி வாழறா இன்னைக்கு பிஜேபி நிறைய புகார். தங்கவயல் மக்கள் வெறும் 50 கோடிக்கு போராடுறான். இதுல எத்தனை தலைவருக்கோ ஒரு பப்ளிக் மீட்டிங் பேசுகிறா பார்க்கலாம். மக்கள் சேர்ந்து தங்கவயல் மக்கள் மட்டும் நான் சொல்ற பேச்சை கேளுங்க. கவுன்சில் பாபா சாஹேப் அம்பேத்கர் போடுற ஓட்டு அந்த 50 கோடி ஒரு காலில் கொண்டு வந்து உழவு வைக்கிறது தான் அந்த சக்தி எனக்கு. நான் எவனையும் எதிர்பார்க்கறதே இல்லை. பொறாம பிடிச்சி விடுவா, ஐயோகினுவா. நீ படிச்சு வாழ்க்கையில் மேலே பண்ணா உன் கூடுகிறவனு உன் மேலே பொறாம பிடிக்கும். ஏன் நீ படி, உனக்கு வாய்ப்பு கிடைச்சிக்கிறது இல்லை. கவர்மெண்ட் காலேஜே கிடையாது, டிகிரி காலேஜ் நான் கொண்டாந்துறேன். லா காலேஜ் நான் கொண்டாடுறேன். நீங்கள் எனக்கு அந்த வாய்ப்பெல்லாம் தோக்கடிச்சுக்கிட்டு. படிப்புன்றது ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம்.
இப்போ கணேசனை பற்றி அதுக்கு மேலே புத்தி சொல்லி அப்புறம் உங்களுக்கு கோவம் வந்துடும்னு வச்சுக்கலாம். இல்லை, என் தாய்மார் எந்த தாய் நேர்மையும் தர்மமும் நினைக்கிறாரோ அந்த மண் வாழ்க்கையில் நடக்கும். ராமாயணம் படிச்சுப்பா, பூமி தாயை கேட்குறா, தாயே என்னை எத்தனை முறை சோதிக்குமா அந்த ராமன், என்னை இட்டு போயிடு. அவள் தாய் வந்து சொல்றா, கெஞ்சி அழுகுறாங்க பிள்ளைங்களும் ராமனும். அவள் தாய் வாமாவில் நிற்க அது இட்டு போகிறதால பயத்தில் இருக்கிற சுடுக்காரு. எங்கள் அம்மா கேட்குறாங்க, என் தம்பி கேட்குறான், என் அக்கா கேட்குறாங்க, நான் எங்கே இருக்கணும்? உங்கள் கண்ணுக்கே கிடைக்க மாட்டேன். சாவை நீ நிர்ணயிக்க முடியாது, நீ நினைக்கலாம், நான் நிர்ணயிக்கணும். என் உள்ளம், என் சத்தியம், என் தர்மம், என் கற்பு ஒரு நாள் வீணாகும். நீ வாழணும், நீ நல்லா இருக்கணும், அதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன். விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறீங்களா? சந்தோஷம். என்னை கூப்பிட்டு செல்வா எத்தனை மணிக்கு கூப்பிட்டேன்? யங்ஸ்டர்ஸ் கூட வந்து என்ன சொன்னேன், நீ எத்தனை மணிக்கு நான் வர சொன்னேன்? 7 மணிக்கு சொன்னேன். பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. திடீர்னு போலீஸ்கார் பர்மிஷன் கொடுக்கல. என் மக்களுக்காக நான் வாழ்றேன், என் மக்களுக்காக வாழ்றேன். அதுக்குள்ள இந்த ரோடு ஆகல. இதெல்லாம் பப்ளிக் மீட்டிங் பேசலாம். ஆனால் எனக்கு பப்ளிக் மீட்டிங் கொடுக்கறதுக்கு ஜனமா வந்துருமா? ஏமா என் தாய்மார்கள் எப்படிவா எப்படி நீங்க காய்கறி வாங்கினா எங்க போவீங்க? வாய் தந்து சொல்லு. மார்க்கெட் போறேன். செருப்பு வாங்கினா எங்க போவேன்? செருப்பு கடைக்கு போவேன். உண்மை. மாத்திரை வாங்கினா எங்க போவேன்? இல்லையா? பப்ளிக்னா என்ன? பொதுமக்கள். பப்ளிக் மீட்டிங்னா பொதுமக்கள் மத்தியில் தானே நான் பேசணும். நான் கேட்டா அவங்க கூட்டமா வந்துருமா, ரோடெல்லாம் பிளாக் பண்ணே. சைனட் மேல போய் போட்டா, நான் சைனட் மேல போட்டா கூட என் மக்கள் வந்து நிற்குவான். சட்டம் படிச்சவன் நான், சட்ட மேல என்னுடைய தொண்டை நான், அம்பேத்கருடைய வாரிசு நான். இது என்னோட கடைசி வார்த்தை நான் சொல்றது. இது வந்து ரொம்ப ஈஸியான வார்த்தை கிடையாது. கமிங் டு த பாயிண்ட் ஆஃப் கணேஷா. கணேசன் யார் தெரியுமா? தெரியுமா? சிவனுடைய பையனா? அவங்க அம்மா எத்தனை பசங்க அவங்களுக்கு? அவருக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு தெரியுமா? பொண்ணு கூட இருந்துச்சு. சரித்திரம் படிச்சு பாருங்க. அது ஒரு பக்கம் போயிட்டான். இவரு வடநாட்டுல இருந்து திருடின்னு வந்தது சவுத் இந்தியாவுக்கு. கௌதம புத்தருடைய தாய் வெள்ளை யானைய வயிற்றில் வளர்ற மாதிரி கனவு கண்டாங்க. இதெல்லாம் புத்திஸ்ட் கோயிலுக்கு போறது. அந்த சிலைய இது வெள்ளை யானை, அதை ராமன் திருடின்னு வந்து சவுத் இந்தியாவில் வச்சு இதை கணேசன் ஒரு பேர் வச்சு நம்மளை முட்டாளாக்குவாங்க. இந்த கணேசனுடைய சரித்திரம் என்னன்னாக்கா, குபேந்திரன் பெரிய கோடீஸ்வரர், தங்கம் வைரம். இன்னைக்கு கூட வெங்கடேஸ்வரன் கோயில்ல அவர் வாங்கின கடனுக்கு வட்டியா கொடுத்துருக்கிறாரு தானே பேசினுக்கிறான். குபேந்திரனுக்கு வட்டி கொடுத்துருக்கிறாராம். யாரு? கிருஷ்ணபுரம் பெருமாள். இவரை கூப்பிட்டானா, என் செல்வாக்கு பாரு, என்னோட கௌரவம் பண்ணி கூப்பிடுறீங்களா? சில லேட்டுங்களா 5000 10,000 கொடுத்தா பேனர் போட்டேன். அந்த அதெல்லாம் ஒரு குரூப் இருப்பான்ல எச்சக்கலை. ஓகே, அவனால விட்டுரு. கட்சி மாதிரி அவன் தொடச்சிட்டு மூக்கு சிந்திட்டு போட்டுருவோம் டிஷ்யூ பேப்பர் மாதிரி. அப்போ கணேசனை கூப்பிட்டு எனக்கு விருந்துக்கு வான்னு சொன்னாரா. நான் வரமாட்டேன்னு சொல்லிக்கிறார். இல்லை நீ கண்டிப்பா வந்தே தீரணும். ஏன்னா இவன் கௌரவத்தை காட்டுறதுக்கு செல்வாக்கு. சில பேர் கல்யாணம் பண்ணும்போது ஒவ்வொரு பண்ணுவான். கல்யாணம் 3 மாசத்துல டைவர்ஸ் ஆகிட்டு பிச்சை எடுத்துட்டு வைப்பான். அது செல்வாக்கு இல்லை, அது கௌரவம் இல்லை. 10 பேருக்கு சோறு போட்டு மனதார சாப்பிட்டு போகணும். அந்த காசெல்லாம் மிச்சம் பண்ணி உன் புள்ளிக்கோ இல்லை உன் மருமகளுக்கோ நகை வாங்கி வை. அது பின்னாடி வருது. ஆடம்பர கல்யாணம் முக்கியம் இல்லை, அடக்கம் கல்யாணம். சொத்து சேர்த்து வை. ஒரு கார் நீ 1 கோடி ரூபாய் வாங்கினீங்கன்னா 5 வருஷம் போட்டாங்க அது 50 லட்சத்துக்கு போகாது. நீ நகை வாங்கி வச்சுன்னா 5 வருஷத்துல 10 வருஷம் ஆனால் கூட அது விலை உயரும். அதனால தான் தாய்மார்கள் சின்ன சுப்பு கூட ஒரு மூக்குத்தி கூட அப்படி ராத்திரியில் குப்பை இருக்கக்கூடாது, லட்சுமி போயிடுறாங்க. இல்லை, திருவாரூர் போடும்போது கீழே விட்டு இருப்போம்.
இது வாரி கொண்டு கூட்டு குப்பில தேடி இருக்குவேன். அதுக்குதான் போது வண்டி தேடும்போது கிடைக்கும். இவ்வளவுதான் சிம்பிளியம்மா. நம்மளை முட்டாளாக்கி இருக்கிறாங்க. அதுக்கு தான் அண்ணல் அம்பேத்கர் படிக்கிறாரு. இந்த அம்மா காதில் அப்படி திருவாரி போட்டு இருக்கு, அது விழுந்துடும். வீட்டில் தெரியாது, தேடி அதனால ராமனை வாரி குப்பியை போடாத, போது வண்டி குப்பியை வாருங்க. லட்சுமியே இல்லை அது தேடுறதுக்கு. அந்த மாதிரி இவரை கூப்பிட்டாங்களாம். இவர் போனாரா, எவ்வளோ கெஞ்சி கேட்டாரா, அவங்க குப்பைதர் ஒத்துக்கவே இல்லை. நீ வந்தே தீரணும் சாப்பாடு இல்லை. சரி நீ போடு, எனக்கு சாப்பாடு இல்லை. போட்டுனேங்கிறானா, சாப்பிட்டுனேங்கிறாரு. போட்டுனேங்கிறானா, அவன் சொத்தே அழிகிற மாதிரி ஆகி போச்சான். சமையல்காரன் சொன்னானா, சமையல் எவ்வளவு செய்யுது ராஜா, சாப்பிட்டுனேங்கிறானே பார்த்தா தங்கம் வயிறு எல்லாத்தையும் வித்து போட்டுக்கலாம். அவர் சாப்பிட்டுக்கிறாரு. பசி கொண்டாந்து வை. குபேந்திர பயந்துட்டான். யாருக்கிட்ட போய் கேட்கறது, நேராக எங்கள் ஒப்ப சிவங்கிட்ட போனோம். இந்த மாதிரி உன் புள்ள இப்படி கூப்பிட்ட, அவங்க இப்படி சாப்பிட்டுக்கிறாங்க. அப்படியா, அவன் வெறுமத்தை அடகிறது தான் அங்கே வந்துக்கிறான். நான் கொடுக்குற ஒரு புடி அவளை எடுத்து போய் அவன் கையில் கொடு, அதில் நீ குழக்கட்டினா செய்யலாம், அவ்வளோனா கொடு, அதை அவன் சாப்பிடணும், பசி தீந்துருன்னா. அந்த ஒரு புடி அவளை கொண்டாந்து கொடுத்தானா. கணேசப்பா வயிறு நம்பிச்சு எனக்கு போதும்னா. இது என்னத்துக்குன்னா, உன் கருவத்தை அடகிறதுக்கு தான் கணேசன் இப்படி பண்ணான். எப்படி அந்த மாதிரி ஆகபாவம் ஆன உள்ள தங்கவயல் மக்களே, உங்கள் கருவத்தை அடக்கிறதுக்கு இன்னொரு அம்பேத்கர் இல்லை, ஓராயிரம் அம்பேத்கர் பிறந்தா கூட நீ அடங்க மாட்டேன்னா, நீ தானாகவே அடங்கிடுங்க. இந்த மண்ணு நம்புது. ஒன்று மண்ணு மேலே பற்று இருக்கணும், தமிழ் மொழி மேலே பற்று இருக்கணும், ஜாதி மேலே பற்று இருக்கணும். இது மூணு இல்லை, நீ வாழவே முடியாது. மணிப்பூர் மாதிரி அடிச்சு நுழுக்குவானு. இந்த எஸ்ராஜர் எந்த போலீஸ்காரன் உன்னை தொட முடியாது. என் உயிர் போனதானே உன்னை தொட முடியும். அதுதான் ராஜேந்தர், உனக்காக வாழறேன், ஒன்றும் பிடுங்க முடியாது. என்ன என் கை சுத்தம். உங்களை ஏமாத்தின பணம் சம்பாதிக்கிறேன். எம்எல்ஏ ஆகணும்னா கோடியாக சேர்த்து வச்சுக்கணும். மாதிரி அவசியமே இல்லை. நான் கோடியாக சேர்த்து என் கோடிகள்லாம் சுடுகாடு. நீங்கள் வாழணும், நீங்கள் நல்லா இருக்கணும். இதுதான் கணேசன் நம்மளுக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம பிள்ளைங்க அது ஒரு ஜாலியாக எடுத்து கொண்டாடுறாங்க. படிக்கணும். தெரிஞ்சா கணேசன் யாருன்னு? வடநாட்டில் அவருக்கு 2 பொண்டாட்டி, பூதேவியும் ஸ்ரீதேவியும். 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க கேட்குறாங்களா அவங்க ஒப்பங்கிட்ட, பிரம்மா கிட்ட, எனக்கு நான் அழகாக்கிறேன்னா இவன் அழகாக்குறான்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜோக்குரை பார்க்குவீங்க, அந்த அம்மா கால் அடிபட்டு இருக்கும். ஏங்க எனக்கு கால் அடிபட்டுருச்சு, நான் எங்கள் அம்மா வர வச்சுக்கிட்டுமா, சாப்பாடுக்கு போடலாம் சேர்த்து. 25 வருஷமா உன்னை எப்படி வளர்த்து ஆளாக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம், இந்த நேரத்தில் போய் கஷ்டப்பட்டு கூப்பிடுறீங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். நம்ம அம்மா மேலே எவ்வளோ, உங்கள் தங்கச்சி வேணும்னா கூப்பிடுவோம்னா செருப்பு எடுத்துன்னு வச்சாலாம். அந்த மாதிரி பூமி வந்து தீசிதாக்கி. அப்போ இவங்க 2 பேரில் பெத்த பிள்ளை, பெத்த அப்பா எந்த பிள்ளை அழகு இல்லை அழகுன்னு சொல்லுவோம். நீ சொல்லுவா தையா? ஒரு 2 பொண்ணு கேட்குறாங்க, எங்களை 2 பேரும் அழகாக வருங்க, நீ சொல்லுவியா? 2 நீ பெத்த பிள்ளை என்ன சொல்லுவ? எல்லா தாயா தான். எந்த பிள்ளையும் நீங்க அழகலைன்னு சொல்லுவ? பிரம்மாவை அப்படி கன்ஃபியூஸ் ஆயிட்டான், பண்ணலாம் அப்படி ஆயிடுச்சுன்ட்டு. சரியா மாட்டி, நீங்க 2 பேரும் நடந்து போயிட்டு நடந்து வாங்க, நான் சொல்றேன்னு. 2 பேரும் நடந்து போனாங்க, 2 பேர் நடந்து வந்தாங்க. அப்போ ஸ்ரீதேவி பார்த்து சொன்னாரா, நீ வரும்போது அழகாகிறேம்மா அப்படின்னா. பூதேவி பார்த்து நீ போகும்போது அழகாகிறேம்மா. புரியுதா? ஸ்ரீதேவி மூதியவை யார் கட்டுகிறது? பெண்கள் கிட்ட. பெண்கள் இருக்கிறது அற்புதமான தெய்வங்கள். ஒவ்வொரு புருஷனும் தெரிஞ்சுக்கணும், அவன் இல்லைன்னா நீ செத்து போய், நீ இல்லைன்னா அவன் வாழ்ந்து காட்டுவான் பிள்ளைங்களை வச்சு. ஆனால் அவன் செத்து போனா நீ அழிஞ்சு போயிடுவேன். அதான் தாய் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களாமே இருக்கேன். என் ஜெய்பி மக்கள் வணக்கம். ஜெய்பி.
இப்பொழுது